தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாமகவில் தந்தை மகன் இடையே விரிசல் அதிகரித்து வரும் சூழலில் வரும் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெறவுள்ள மகளிர் பெருவிழாவில் பங்கேற்க வருமாறு அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவும் சூழலில் அன்புமணி மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இதனால் பாமகவில் விரிசல் அதிகரித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் பாமக மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களை ராமதாஸை போன்று அன்புமணியும் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழலில் விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது பின்புலத்தில் யாரும் இல்லை எனவும் தன்னை யாரும் ஏற்க முடியாது எனவும் கூறினார். தனக்கும் அன்புமணிக்கும் இடையேயான முரண்பாட்டால் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடையே குழப்பமில்லை என விளக்கிய ராமதாஸ் கட்சிக்குள் நடக்கும் விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். யாரும் ஏற்க முடியாது. 46 வருஷம் 95,000 கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்? 95,000 கிராமங்களுக்கு நான் குமரிப்பூண்டியிலிருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணிச்சாங்க. குடும்பத்திலையும் அல்லது ஒரு கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிறது. அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கப் போவதாக வெளியாகும் தகவலுக்கு மறுப்பு தெரிவித்த ராமதாஸ் பாமகவில் நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் தலைவரிடத்தில் மட்டுமே இருக்கிறதா என சட்ட விதிகளை பார்த்து கூறுவதாக தெரிவித்தார். அதே நேரம் அன்புமணியுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் உலகில் பல அதிசயங்கள் நடப்பதாகவும் அது எப்போது எப்படி நடைபெறும் என சொல்ல முடியாது எனவும் கூறினார். உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். அதனால எது எப்போ என்ன நடக்கும்ன்றது யாராலையும் நினைக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் தேர்வு இருக்குது, புரியுதா? தேர்வு இல்லாம எதுவுமே இல்லை. இதனிடையே 3வது நாளாக பாமக நிர்வாகிகளை அன்புமணி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். கானாத்தூரில் நடந்த கூட்டத்தில் தென் மாவட்ட மற்றும் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி வருங்காலங்களில் அன்புமணியை சின்னையா என அழைக்க வேண்டாம், அண்ணன் என்று அழைத்தாலே போதும் என கூறினார். தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி 2026 கூட்டணி ஆட்சிதான் அமையும் என தெரிவித்தார். அதே சமயம் தேர்தல் களப்பணி ஆற்றுவது, கட்சியின் கொள்கைகளை வாக்காளர்களிடம் கொண்டு செல்வது உள்ளிட்டவை குறித்து அன்புமணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்தார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.